வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீட் விஷயத்துல நீட் எக்ஸாமே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றது சாதிய வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு இப்போ நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் பதவி கொடுத்ததும் அதுபடிதான் நம்ம எடுத்துக்கணுமா? ஏன்னா இங்க தமிழிசையாவும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. வெயிலையும் மழையிலையும் அவங்க போய் வேர்வை சிந்தி கட்சியை வளர்க்குறாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க. ஆனால் எந்தவித உழைப்பையும் செலுத்தாத, தேர்தலில் போட்டியிடாத 2 நபர்கள் அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுது, உச்சபட்ச பதவிகள் கொடுக்கப்படுதுன்னா அது எதன் காரணத்தினால அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர்கள் திறமையானவர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இது எல்லா விஷயத்திலும் சொல்றது தானே. இப்ப நீட் தேர்வை இன்னைக்கு ஏன் கொண்டு வராங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கே மற்றவர்கள் போகாத பொழுது பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தவர்கள் நேரா மெடிக்கல் காலேஜ் போறாங்கன்னா அங்க நுழைவுத் தேர்வு அவசியம் கிடையாது. அது ஒரு காலம். ஏன்னா அவங்களுடைய மரபிலே அது இருக்கு. அவங்க படிப்பர். ஆனால் நீங்களோ நானோ என்ற சாதாரண மக்கள் செல்லும் பொழுது இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, உங்களுக்கு என்ன தரம் இருக்குன்னு பார்க்கணும் என்பதை டெஸ்ட் பண்ற விஷயமா தான் உங்களுக்கு நுழைவுத் தேர்வு. இது இன்னொரு விஷயத்துல இப்படி கொண்டு வரலாம். ஒரு குவான்டிடேட்டிவ் இது குவாலிட்டேட்டிவ் கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கை கூட கூட நீங்கள் தரத்தை பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீட் தேர்வு என்பது அந்த தர நிர்ணயம் அல்ல. உங்களுக்கு நீட் தேர்வு என்பது டியூஷன் சென்டர்களை வளர்த்து கொள்ளையடித்து நீட் தேர்வை நடத்தக்கூடிய நிறுவனத்தையே கரப்ட் ஆக்கி வைத்திருக்கிறதுன்னு தான் சொல்ல வரோம். ஸோ ஒரு நிர்வாகம் எப்படி ஊழல் ஆகுது பாருங்க. நிர்வாகம் எப்படி ஊழலாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இது ஒரு கொள்ளை கூட்டத்தினிடமாக மாறுகிறது. இதுதான் உங்களுக்கு சுங்கவரி சாலையிலையும் நடந்தது. எல்லாம் கொள்ளை கூட்டங்களை தயார் செய்வதற்கு ஒரு திட்டமிடுதல் தான் இங்க நடக்குது. ஒரு சுங்கவரி சாலையை 4 ஆண்டுகளாக ஒருத்தவங்க போலியாக நடத்தினாங்கன்னு குஜராத்ல ஒரு செய்தி படித்தோம். சரிங்களா? அது எப்படிங்க நடக்க முடியும் இவ்வளவு பெரிய நாட்டுல? எந்த ஒரு நாட்டிலையுமே, ஒரு ஊர்லயுமே. ஸோ அப்போ சுங்கவரி நடக்குது, டோல்கேட் என்பதிலையும் ஒரு ஊழல் இருக்கவே தான் ஒருவன் போலியாக 4 வருஷமா குஜராத்ல டோல்கேட்டை நடத்த முடியுது, அரசாங்கத்துக்கு தொடர்பே இல்லாம. ஏன்னா அதனாலதான் உங்களுக்கு சுங்கவரியில நான் அடிக்கடி என்ன சொல்றேன்னா, யாரிடமெல்லாம் புகார் சொல்லுவோமோ அவர்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன், எம்எல்ஏவுக்கு எக்ஸம்ஷன், எம்பிக்கு எக்ஸம்ஷன், ஜட்ஜஸ்க்கு எக்ஸம்ஷன். இப்போ நம்முடைய எம்பி போய் புகார் எழுப்ப முடியாது பாராளுமன்றத்துல. நம்ம ஜட்ஜி கிட்ட போய் புகார் சொல்ல முடியாது டோல்கேட்டை பத்தி. ஏன்னா அவங்க எல்லாம் ஃப்ரீயா போறாங்கன்னு. இதுல இன்னொரு தவறு என்ன கவனிங்க, இவங்க எல்லாருக்குமே டிராவலிங் அலவன்ஸ் உண்டு. எம்எல்ஏவோ எம்பியோ நீதிபதியோ வேறு ஒரு இடத்துக்கு பயணப்படுகிறார்கள் என்றால் பயணப்படி உண்டு. ஸோ சுங்க வரியையும் இவர்கள் செலுத்திவிட்டு அதை கிளைம் பண்ற மாதிரி பண்ணா அவங்களுக்கு இது எவ்வளவு நடக்கக்கூடிய கொள்ளை என்ன, இது சரியா தவறா என்கிற கேள்வி தெரியும். நம்ம முறையிடும் பொழுது ஆமான்ற எண்ணம் வரும். ஆனால் அவர்களை ஒட்டுமொத்தமா தனி என்ட்ரன்ஸ்ல செலுத்தணும்னு சொல்ற மாதிரி செலுத்திய பிறகு எங்கேயுமே சொல்ல முடியாது. அதுலயும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை, உலகத்தில் எங்க வேணாலும் போய் படிங்க, தேசிய நெடுஞ்சாலை என்பது வேறு, டோல்கேட் ரோடு என்பது வேறு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட். அதே போலதான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் மாணவர்கள் அதிகம் வருகிறார்கள். அதுல தமிழ்நாடு போன்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அரசாங்கம் கொண்டு செல்கிறது. கிராமப்புற மாணவர்கள் அதிகம் கல்வி கற்கிறார்கள், அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறார்கள். அந்த மதிப்பெண்ணே போதும் என்று மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிறது, அவர்கள் மருத்துவர்களாக பரிணமிக்கிறார்கள் என்பதை தாங்க இயலாமல் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் நீட்டுக்கான சட்டம். சாதியால் கல்வி மறுக்கப்படுது அப்படின்றது ஒரு புறம். இன்னொரு புறம் அதே சாதியால பதவியும் உங்களுக்கு இல்ல, தமிழகத்திலிருந்து ஒரு அமைச்சர் கூட நேரடியாக யாரும் இடம்பெறல இந்த அமைச்சரவையில அப்படின்னு சொல்லப்படுது. அடிமை புத்தி இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதிகள் எப்படி வாழுதுன்னா, ஒரே ஒரு சாதியால மற்ற சாதி அப்படின்றது ஒரு தியரி. ஆனா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உன்னை, அதாவது படிநிலையில இருக்கும் பொழுது எனக்கு கீழே 1000 சாதிகள் இருக்கு. இப்போ இது எந்த தத்துவம்னா, ஒரு சினிமா பாடல் இருக்குல்ல, நான் என்னுடைய காலுக்கு செருப்பில்லை என்று கவலை கொண்டிருந்த பொழுது ஒருத்தனுக்கு காலே இல்லை என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து போனேன்னு சொல்லி, அந்த தத்துவம் இது. நான் அடிமைதான் இவர்களுக்கு, ஆனா எனக்கு கீழே பல அடிமைகள் இருக்காங்கல்ல,
அது இந்த தத்துவம் தானே இல்ல கொடுத்து. கண்ணதாசனே சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த தத்துவம் தான் இந்த இந்த அடிமைத்தனத்துக்கு வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, அவன் அப்படி இருக்கான்னு நான் இப்படி சந்தோஷப்பட்டுட்டு செருப்பு இல்லாம வாழறது இல்ல. என் காலுக்கு செருப்பு தேவை என்பதையும் பார்க்கிறேன். கால் இல்லாதவனுக்கு சக்கர நாற்காலியை நான் தேடி தர்றேன். ஸோ இதுதான் பார்வை வித்தியாசம். கண்ணதாசன் அவர்களுடைய அந்த தத்துவத்தை எல்லாரும் பெருசா பண்ணும் பொழுது என்னன்னா, மாற்றமே தேவையில்லை என்பதை, இப்போது இருப்பது இருக்கிற மாதிரியே போயிடு. அவ்வளவுதான், நம்ம பிறந்தது விதி. அவனுக்கு அது விதி, உனக்கு இது விதி. அப்படி என்கிற எண்ணத்தை தான் அந்த கருத்து தூண்டுது. அதுல மாற்றம் தேவைன்னு தான் நான் சொல்றேன். எனது காலுக்கும் செருப்பு வேண்டும். காலற்றவனுக்கு பயணிப்பதற்கு சர்க்கரை நாற்காலியும் வேண்டும். அதற்கு என்ன மாதிரி சிந்திக்கணும் என்பதுதான் ஒரு சமூகமாக இருக்கணும். அப்படிதான் என்னுடைய கருத்து. இங்க தமிழிசையோ அண்ணாமலையோ சிந்திக்கணும், அல்லது அவர்கள் பின்னாடி சென்று சனாதனத்தை தனது கலாச்சாரம் என்று போலித்தனமாக பீற்றிக் கொண்டு வாழுகிறவர்கள் சிந்திக்கணும். சனாதனம் நமது கலாச்சாரம் அல்ல. இது நீங்க ஒரு இதெல்லாம் தவறு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதனம் தன்னை எல்லா இடங்களிலும் வியாபித்து வளர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்று கருத்து இதை சரித்திர ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக, கருத்து ரீதியாக பல்கலைக்கழகங்களில் இருந்து கொண்டு வர்றது தவிர்க்குது. உதாரணமா பல திருமணங்கள் நடக்கும். அதில் பிராமணர்கள் இல்லாத திருமணங்களா இருக்கும். அந்த குடும்பத்தின் மூத்த நபர்கள் நடத்தி வைக்கிற திருமணங்களாக இருக்கும். தாலி எடுத்து கொடுக்கறதோ இல்லை வேறு விதமான திருமணங்கள். இதை நீங்கள் மதுரையை தாண்டி பிரமலை கல்லர் சமூகத்தில் பார்த்துருப்பீங்க, நாடார் சமூகத்தில்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் தாழ்த்தப்பட்டோம், தாங்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கணும் என்றால் திருப்பதி பெருமாள் படத்தை வச்சுக்கிட்டு திருமணம் நடத்துறது, திருச்செந்தூர் முருகன் படத்தை வைத்து திருமணம் நடத்துறது, கோயிலோடு அட்டாச் பண்ணி ரிலிஜியன் அங்க புகுத்தி இப்படி பல மிக்ஸ் கொண்டு வர்றாங்க என்பதை நம்ம சமூக இயல் ஆராய்ச்சியில பல்கலைக்கழகங்கள்ல செய்து அது ஒரு கருத்தியலாக மக்கள் மத்தியில் வரணும் புத்தகங்களா, அப்படி என்பது நம்ம செய்ய தவறுகிறோம் அப்படின்ற நான். ஸோ இது சாதாரணமா ஜஸ்ட் பை பர்த் அவன் பிராமின், நான் பிராமின், நாங்கள் அதிகம் அவங்க குறைவு என்பது ஒரு ரேசிசம். அப்படி பேசுகிற பிற்படுத்தப்பட்ட அரசியலும் தவறு என்பது என்னுடைய கருத்து. நீங்க மனித நேயத்திலிருந்து, உயிர்மை நேயத்திலிருந்து இதை கொண்டு வரணும். ஏன் ஒருவர் தாழ்த்தப்பட்டு இருக்கிறார், இது சரியில்லையே. நம்ம கலாச்சார ரீதியாக சிறந்த தேசம், ஆன்மீக பூமின்னு சொல்றோம். கடவுளுக்கு அவ்வளோ கண்ணில்லாத தன்மையா? ஒருத்தனை தொடாத இறானா படைப்பாரு, அப்போ அவர் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. அப்போ அது பொருளாதாரத்திலேயே அந்த கேள்வி வருது இல்ல. கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் கூட ஏன் ஏழை பணக்காரன் இல்லை சுரண்டப்படணும் என்பது கேள்வி கேட்டுதானே உலகம் மாறி இருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவு, நம்ம சொல்ல வர்ற பகுத்தறிவு என்னன்னா, கடவுள் நம்பிக்கை உன்னை சமத்துவ மனிதனாக வளர்க்கிறதா, உன்னை தாழ்த்துகிறதா? இந்த பதில் தான் அண்ணாமலை, தமிழிசை போன்றவங்க சொல்லணும். அவர்கள் ஒரு டெல்லியில் உள்ள ஒரு பேரரசு போன்ற ஒரு அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டின் அடியாட்களாக செயல்பட்டார்கள். அதற்கு சில சலுகைகள் அவங்களுக்கு கிடைச்சது. உதாரணமாக, மற்றவர்களுக்கு காவலாளியாக இருக்கக்கூடிய பதவி வகித்த அண்ணாமலைக்கு அதே காவலாளிகள் தனக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்த உடனே அடுத்தவர்களை பார்த்தியா, பிஜேபியில் போனால் எனக்கு இசட் செக்யூரிட்டி கிடையாது, நீங்களாம் திமுகவில் என்ன பிரயோஜனம், அண்ணா திமுகவில் எடப்பாடிலாம் இருக்காரு, இதெல்லாம் கட்சிதா, அதான்டா அப்படின்னு. ஆனால் இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பின்தள்ளுவதற்காக இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இதுதான் தமிழிசைக்கு நடந்த ஆளுநர் பதவியும். ஸோ இதையெல்லாம் அடியாள் பதவிகள் என்பதை யார் பகுத்தாய்ந்து புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ஆளுமைக்கு. சண்டை செய்ய அண்ணாமலையும் தமிழிசையும் போதும், ஆட்சி செய்யறதுக்கு நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அந்த கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கேட்கணும். தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் கேட்கணும். அதை கேட்க முடியல என்பதே அவர்கள் அடிமைகள் என்ன அர்த்தம், வேறு காரணங்களுக்காக அந்த கட்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஜனநாயக கட்சியில் கருத்தியல் ரீதியாக இருக்கிறீர்கள் என்றால், அண்ணாமலை அப்படிப்பட்ட அப்பாட்டக்கர் என்று சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ அண்ணாமலைக்கு இல்லாத தகுதி நிர்மலா சீதாராமனுக்கு இருப்பதாக நினைக்கிறீர்களா மோடி அவர்களே என்று தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரே ஒரு குரலாவது எழுப்பப்பட்டிருக்கணும்.
அண்ணாமலை திருவாளர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மட்டும்தான் வெளியுறவு கொள்கை தெரியும் என்று நினைத்தீர்களானால் அவர் இல்லாத காலத்தில் யாரை நியமிப்பீர்கள்? அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கிறது? அவர் ஒரு அதிகாரியாக இருந்தார். இப்ப அதே அதிகாரியாக இருந்து வந்ததுதான் வி.கே. பாண்டியன். ஆனால் அந்த அதிகாரி அரசியலுக்கு வருவதை ஒரியா மக்கள் நிராகரித்தார்கள். ஆனால் ஜெய்சங்கரோ நிர்மலா சீதாராமனோ மக்கள் பக்கமே வர்றதில்லை. பேக் என்ட்ரியில பவர்ல வந்து உட்கார்றாங்க, அதிகாரத்தை ஓவரா செலுத்துறாங்க, திமிரா. அதனாலதான் அவங்களால திமிரா பேச முடியுது. ஏன்னா மக்களிடம் வாக்கு கேட்கணும் என்பவர்களுக்கு ஒரு பவ்யம் வரும், ஒரு அடக்கம் வரும். அடுத்து இந்த மக்கள் தான் நம்மளை வாக்களித்து உயர அமர்த்தி இருக்கிறார்கள், இந்த மக்களிடம் நாம் திரும்ப சென்று அதிகாரத்தை கேட்க வேண்டும், எனவே நாம் அவர்களுக்கு பணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டா நான் மந்திரியா இருந்தேன், எனக்கு எப்படி மந்திரியா இருக்கணும்னு தெரியும் என்கிற அதிகாரம் தான் உங்களுக்கு மக்களவையிலே பிரதித்து. வெங்காயம் விலை ஏறி இருக்குன்னா நான் அதை சாப்பிட்றதுல எனக்கு அது விலை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அராஜகமான பதிலுரை அப்படிங்கிறத உணர தவறி அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுறாங்கன்னா அந்த மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒரு விடுதலை எண்ணமே தேவையில்லை, சுதந்திரமா சிந்திக்கிற எண்ணம் தேவையில்லை, என் வாழ்வை நான் தீர்மானிப்பேன் என்பது தேவையில்லை, அவங்க காலில் விழுந்தமா போட்ட பிச்சையை வாழ்வோமா அப்படிங்கிறதை வாழக்கூடிய எண்ணம் படைத்த சிலர் அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுறாங்க. இப்போ தமிழிசை அவர்களுக்கு பதவி கிடைத்திருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அண்ணாமலைக்கு பதவி கிடைத்திருந்தாலும் அது தமிழ்நாட்டை கெடுப்பதற்காக தான் அந்த அதிகாரத்தை அவர் செலுத்தியிருப்பார். இதுல இன்னும் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த அண்ணாமலையோ தமிழிசையோ தங்களை புறக்கணிக்கிறார்கள் என்ற சொரணை கூட இல்லாமல் திரும்பவும் மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியையும் RSS சித்தாந்தத்தை மக்களிடம் எடுத்து வர்றாங்க பாருங்க, அது கொடுமை. அப்பொழுதுதான் மக்கள் இவர்களை நிறுத்தி கேள்வி கேட்கணும். நில்லுங்க, ஒரு நிமிஷம் இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த மக்களுடைய குரலாகத்தான் ஊடகவியலாளர்கள் செயல்படணும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைய ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா பாலாஜி, அவர் பேசுறத அப்படியே கொண்டு கடத்தி நமக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கவில்லை என்பது என்ன நினைக்கிறீங்க? உடனே என்ன சொல்லுவாங்க? எல் முருகன் அவர்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல் முருகனும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் தான், அவர் கொடுத்துருக்காங்க இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் எல் முருகனை எதுக்கு கொடுத்துருக்காங்க என்பது ஆப்வியஸ். அவரை ஒரு குறிப்பிட்ட இனத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, அதாவது சனாதனத்தை எதிர்ப்போம், அதுதான் நம்மளை தீண்டாதவர்களாக சொல்லி வைத்திருக்கிறது, மக்கள் மனதிலிருந்து இந்த எண்ணம் போகாததுக்கு அதுதான் காரணம், மனுநீதி தான் காரணம் என்பதை மக்களிடம் எடுத்து எம்பக்கூடிய ஒரு சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த மக்களை அங்கிருந்து வெளியில எடுக்கணும்னா அதுல ஒருத்தருக்கு அதிகாரத்தை காட்டி டெல்லி கூட்டு போகணும். இதை பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்து தரேன், நான் சொன்ன அதிகாரிகள் கேட்பாங்க, நீங்க அவர் பின்னாடி போய் என்ன பிரச்சனை, அவர் ஒரு சாதாரண எம்பியா தான் அதிகபட்சம் வர முடியுது, அவர் சொன்னா எந்த அதிகாரி கேட்பாங்க, இப்படி. ஸோ இந்த குறுகிய கால நன்மைக்காக அடிமைத்தனத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. அவரும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் தான். அப்படி இருந்தாலும் தமிழிசையோ அண்ணாமலையோ அதிகபட்சமாக ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரசியல் பிரதிநிதியாக முதலாக அறியப்பட்ட ஊர். அப்போ உங்களுக்கு இது போறோம், உனக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்து நீ என்ன தப்பு பண்ற, இதெல்லாம் தெரியாம பாதுகாக்கிறோம், இந்த பந்தாவிலே ஓட்டு, இது உனக்கு போறோம், அதே மாதிரி கவர்னரா உங்களை வச்சதே போறோம், உங்களுக்கு எதுக்காக அமைச்சராக பார்க்குறீங்க என்று தீர்மானிக்கிறார்கள் அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. ஸோ இதுல வர வேண்டிய கேள்வி நமக்கல்ல, அது அவர்களுக்கு. நமக்கு எங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆட்சி பங்குச்சந்தையில் ஒரு மோசடி செய்தது, நீட் தேர்வில் ஒரு மோசடி நடக்கின்றது, இவைகளை களைந்து மக்கள் நலன் பார்க்கணும் என்கிற கவனத்தில் நம்ம கொண்டு போகணும். அதை செய்ய தவறும் பட்சத்தில் ஏன் எதற்காக செய்ய தவறுகிறார்கள், அப்போ அவங்களுடைய சித்தாந்தம் யாருக்கு பலன் அளிக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா டெமோக்ரஸி என்பது ஒன் எலெக்ஷன் ப்ராசஸ் அல்ல, இது காலங்காலமாக இருக்க வேண்டிய ப்ராசஸ். அப்போ இதற்காக உழைப்பு. உதாரணமா ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றிய பேச்சு இப்போ அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையாக அதற்கான நன்றியை நம்ம மோடிக்கு தான் சொல்லி ஆகணும்.
காங்கிரஸ் கட்சியே ஜவஹர்லால் நேருவை பத்தி பேசுறது இல்ல. இன்றைய தலைமுறை காங்கிரஸ்காரர்களுக்கு ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார், எப்படி செய்தார், ஏன் செய்தார் என்பதை சொல்லுவதற்கான அறிவே கிடையாது. அவர்கள் பேசுறதும் கிடையாது. மேடையில ஜவஹர்லால் நேரு பேரை எடுக்கிறவர்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் மேடைகளில் ஜவஹர்லால் நேரு அவர்களின் படத்தை போட்டதே நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு விஷயம் நான் தனிப்பட்ட ஒரு இந்திய குடிமகனாக மோடிக்கு நன்றி சொல்வது என்னன்னா, மோடி ஜவஹர்லால் நேரு அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த அரசியலை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் அதை காங்கிரஸ் என்பது இயக்கமாக முன்னெடுத்தால் தவிர RSS என்கிற ஒரு சித்தாந்த இயக்கத்தை வேறறுப்பது கடினம். அந்த சயின்டிபிக் டெம்பர் என்கிற பகுத்தறிவை வளர்த்தெடுப்பதற்கு காங்கிரஸ் மீண்டும் செயல்படணும். அந்த செயல்பாட்டில் ராகுல் காந்தி இருக்காரு. பிரியங்காவும் நீட்டை பத்தி அறிக்கை விட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா அரசாங்கமே அறிக்கை விட்டது. ஸோ இதை இன்னமும் மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். ஆஸ் அன் ஆர்கனைசேஷனா கொண்டு செல்லணும். ஆர்கனைசேஷனா இயக்கம். இப்போ அந்த கருத்தை அவங்க சொன்ன பிறகு அந்த கருத்தை முன்னெடுத்து செல்வதற்கு கட்சி வேலை செய்யணும்னு சொல்றேன் நான். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.